ஐடிடிபிஸ் நம்ம இன்றைக்கி போகிற ட்ரிப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் போயிட்டு அப்படியே கேரளா வரைய போயிட்டு வரலான்னு ஒரு ஐடியா இருக்குது. கேரளாவில் வந்து ஆரியங்காவுக்கு அப்புறம் அப்படியே மேலே வந்து இங்கே கும்பாவரட்டின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போகிறோம். 2 இடத்துக்கு போகிறோம் அங்கே கேரளா சைடு. இங்கே நம்ம போகிற வழியில் நிறையா ஃபால்ஸ் இருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணோம். அதை பேஸாக வச்சு நம்ம இப்போ போகிற வழியில் என்னென்ன ஸ்பாட் இருக்கோ எல்லா ஸ்பாட்டுக்கும் போய் ஒரு வைப் பண்ணிட்டு வர போகிறோம். நீங்கள் வந்து பார்ப்பீங்க, வீடியோலேயே ஃபுல்லாக பார்ப்பீங்க. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து இப்போ தான் நான் கிளம்புறேன். எங்கள் வீட்டிலேருந்து நான் கிளம்புறேன். இப்போ போயிட்டு ரோஸையும் விஜயவும் கூட்டிகிட்டு வரணும். அவங்க வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ப்ரோ டிரைவர் வீட்டுக்கு போகணும். ப்ரோ டிரைவர் வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ டிரைவரையும் அதுக்கு இது இன்னொரு குட்டி குஞ்சானையும் கூட்டிகிட்டு போகணும். 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போயிட்டு இன்னைக்கு இந்த இதில் ஒரு ஆள் வரலை, விஜயகுமார்ன்ற ஒரு குண்டு பையன் வரலை. அவனை வந்து வன்மையாக கண்டித்து இந்த வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். வரலைன்னு சொல்லிட்டேன். சரி நான் வரலைன்னா இன்னொரு ஆள் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வராப்பில். அவர் எப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ஜாயின் ஆவார். அவனை பார்த்து நாங்கள்லாம் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறது பார்த்துக்கிறவே இல்லை. ஒரு இடையில சண்டையெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, நாங்கள் பார்த்துக்கிறவே இல்லை. இப்போ வந்து நாங்கள் கடைசியாக அவனை போய் கூட்டிகிட்டு நாங்கள் அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு தான் நாங்கள் ட்ரிப்பு போக போகிறோம். போயிட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு வர போகிறோம். அது வந்து நான் ஃபஸ்ட்டு ரோஸ் வீடு, செகண்டு நம்ம ப்ரோ டிரைவர் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் வீட்டில், அப்புறம் 3rd நம்ம வினோத் வீட்டில் தான் வந்து சந்திப்போம். ஓகேவா? வெயிட் அண்ட் வாட்ச். 5 minutes later. ஹை, நான் ரோஸ் வீட்டில் இருக்கோம். ரோஸ் வீட்டில் வாங்கப்பா. இப்படி திரும்படா, மூஞ்சி தெரியல. மூஞ்சி தெரிஞ்சிடடா பண்ண போகிறேன். மூஞ்சி தெரிஞ்சா கிளம்பிட்டேன். இந்த அப்போதே மற்ற இன்னொரு தெருவும் உங்களை கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ வேறு கதவை தட்டப்பா. நெக்ஸ்ட்டு டார்கெட் ரஞ்சித் அண்ணே வீடு தான். பாருங்க, அவெல்லாம் நருட்டோ பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி செருப்பாலையா இருக்கேன். அப்போ அது என்ன போக்கேமான், சரி ஏதோ ஒன்று சின்ன பிள்ளை தான் பார்க்க போக்கேமான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆஃப்டர் 5 minutes. A few moments later. ஹாய், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இருக்கிறோம். என்னவா பண்ணுற? இங்கே பார்த்தீங்களா, ப்ரோ டிரைவர், இவர் தான் ப்ரோ டிரைவர். இருக்காரு பார்த்தீங்களா? இப்போ வேணா நீ கிளம்பும் போது பார்த்துருவோம். இவன் வந்து குட்டி குஞ்சாங்க. ஆமாம், இவன் அப்படி தான் பேசிட்டு தெரியும். இப்போ நாங்கள் கடையில் இருந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். கடையிலேருந்து கிளம்புங்க தம்பி, இப்படி பாதை மனசு நிற்க கூடாது. போங்க. நான் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுறேன் ஐடியாவில். டேய் இது வந்து அவுட்டுடா, சுட வைக்கிறதா, இல்லை அது வராதுடா. ஒருத்தன் வேலையை முடிச்சுட்டு எவ்வளோ லேட்டாக கிளம்புறேன் தெரியுமா? டேய் அதெல்லாம் போட்டினா இனிமே வீட்டுக்கு போய் நாங்கள் இனிமே கிளம்பி மணி இப்போவே கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சு. 12 ஆயிடுச்சு. அவருக்கு போட்டு விட்டாரா? ஏலே எடுக்க முடியாது. என்னதுப்பா ரீசார்ஜ் இருக்காது. உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு எப்படி எடுக்க முடியும்? ஒரு 5 நிமிஷம் கூப்பிடுறேன். 1 eternity later. ஹலோ டிடிபிஸ், நாங்கள் அவ்வளோதான் கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து, ரஞ்சித் அண்ணன் வீட்டிலேருந்து. இங்கே பாருங்க, எல்லாம் இது ஒரு பிளாக் ஸ்குவாடு. பாருங்க, எல்லாம் அப்படியே பிளாக்லேயே தெரியும். ஏன்டா அப்படி ஃபுல்லாக பிளாக் ஸ்குவாடு தான் இங்கே. இந்தா அப்படியே ஹாய் டிடிபிஸ், நம்ம இன்னைக்கு வந்து போக போகிறோம். நமக்கு எல்லாரும் எப்போதும் போல் நம்ம டூர் கிளம்பும் போது ஜாயின் ஆகிட்டாங்க. விஜய் ப்ரோ டிரைவர் கார் சாவி எடுக்க போயிருக்காப்புல. ஸோ இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் இன்னொரு ஹிடன் பிளேஸ் இருக்குது. அது போய் சொல்கிறேன் ஹிடன் பிளேஸ் இருக்குது. அந்த ஹிடன் பிளேஸில் வந்து பேர் என்னென்னு அப்போ போகும்போது நாங்கள் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ப்ரோ டிரைவர் கார் எடுத்துருவாங்க.
அடுத்து நம்ம வீடியோ குற்றாலம் பக்கத்துல இருந்து ஆரம்பிப்போம். என்ன ப்ரோ குற்றாலம் போகும்போது அப்போ நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இது ஜஸ்ட் இன்ட்ரோ தான். ஐடிடிவிஸ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரோடு இதில் போயிட்டு இருக்கு. இங்கே 3 பேர், ஃப்ரண்ட்ல 2 பேர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர். ஃப்ரெண்ட்ல 2 பேர் தான் உட்காந்து தெரியாத அவனுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ரண்ட்ல 3 பேர் ஆயிடுவாங்க. ஸ்ரீலிபுத்தூர்ல வேணா வினோத் ஏத்தனதுக்கு அப்புறம் எங்க அடியாந்து வருது ஒரு ஆளு. அவன் வந்தானா இடமே பத்தாது. பரப்ப சொல்லுங்க சார். சாதாரண தமிழில் பேசவும் சுத்த தமிழில் பேசுவேன் என்று தமிழை அசிங்கப்படுத்த வேண்டாம், கொச்சைப்படுத்த வேண்டாம். சாரி, மன்னித்து விடுங்கள், தெரியாமல் பேசிவிட்டேன். எவ்வளவு பெரிய இலக்கண பிழை. ஸ்டூடெண்ட்ஸா? நம்ம இவருமா ஜெகநாதன். விஜய் பயலுகடா. பின்னாடி வருது சாருடாரு. மெக்கானிக்கல் விசா பயடா கொண்டு வர்றமா. மதுரைக்கு போகாதடி எனக்கு தாண்டா பாட்டு பீச்சு மோடி. அப்படியா? ஆமா. யார கல்யாணம் பண்ணீங்க? டைனோசரா? எங்க? டைனோசர் உலகம்னு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அதை சொன்னா டைனோசர் எங்க உடனே அப்படியே துணை பார்க்கறது. தெரிஞ்சிருச்சு. எடுத்து வாங்கி வந்துக்குமா? மஞ்சள் குங்குமத்தாலின் சிறப்பு பெண்களுக்கெல்லாம் இன்னொரு பொறுப்பே. எங்க அரசல் பண்ற சுந்தரனே எஞ்சோடியானதென்ன மதுரைக்கு போகாதடி அங்க மல்லி போகன்னு வைக்கும். போகாதடி தராட்டாம பொம்மடிக்கும். வண்டி அதுடா அதுருதே எங்க வண்டியா அதுருதே போயிட்டு வண்டியா. ஆமா சார், வண்டி கீழே விடுறாங்க. வண்டி கீழே விடுறாங்கல்ல? வண்டிக்குள்ள வண்டியை கீழே விடுறாங்கடா. வண்டிக்குள்ள விடுறாங்களா? ஏய், இது அருமையான ஆளா இருக்கலப்பா.
பார்த்து கொஞ்ச நாளாவே ஆத்தமா தான் இருக்கா. கிறுக்கு முடிச்சு போய் சார் அழகிங்க. ஐயோ ஏன்னா எங்க பார்த்தாலும் இதே கொடியா இருந்தது. விஜய் வந்துட்டு போயிட்டான்ல, இவன் வரணும். அதுதான் இப்ப கணக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு என்ன இப்படி கூடி மாநாட்டுல மட்டும் வச்சா பார்த்தா அவனுக்கு அது எங்க எங்கன்னா போறோமா மாநாடு போற பாதை பூரா இதுக்கு என்ன காசா ஓசிய கொண்டு வச்சுக்கலாம்ல. அது வந்து அவங்களுடைய கோட்டை இது பண்ணிருக்கா. ஆமா கவர் பண்ணிருக்கா. அவ கோட்டையா எங்க ஒரு இடம் இருக்கான்னு காட்ட சொல்லுங்க. ஒரு இடம் இருக்காரு கோட்டையாவது அதுதான் வாங்கிக்கிட்டு நல்லா ஏடிஎம் கிட்ட. என்னது அந்த ஆம்புலன்ஸ் விடாம அடிச்சு விட்டாங்க. ஆம்புலன்ஸ பேர் கெட்டு போச்சுப்பா. பேர் கெட்டுச்சு. அப்படியா? ஆமா 108 வந்தத மேலுக்குமே மாநாட்டை கெடுக்கிறதுக்காக 108 வருது உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை போட்டு அடிச்சு இது நிமிட்டாங்க. அது பெரிய கேஸ் ஆகி போச்சு. 6 வருஷம் போட்டாங்க ஜெயில. யார அவன் அடிச்சவங்க அடி போடு. ஏடிஎம்கே கூடிய பறக்க விட்டு சைடுல ஒரு டிஎம்கே எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ படுத்துறாங்க இவங்க. ஏடிஎம்கே கூடியா இருக்கு. ரவி விஸ்வாசம் தம்பி. ஆர்விஎஸ் என்ன தெரியுமா? ரமண விகாஸ் ஸ்கூல். ரமண விகாஸ் ஸ்கூல் எங்க இருந்துடா கொடி? இங்க கொடி அங்க டிஎம்கேன்னு எழுதி இருக்கு. எல்லா ஊருக்கும் ஒரே கான்ட்ராக்ட். அவனுக்கு தான் இது அவன் வாங்கிட்டு அப்படியே காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். முடிஞ்சு வச்சு ஒன்னு கொடி மட்டும் மாத்தி விட்டா கம்பி அப்படி இருந்துட்டு போய். ஆமா தமிழ் டிராவலிங் பாய்ஸ் கொடியே ஓட்டுறோம். மாத்திராங்க. கொடி வேறையாடா பாலம் கொடுக்கேன் தெரியுமா? இந்த டோல்கேட் வைக்கிறது. இவன் கொள்ளை அடிச்ச பார்த்தா இவங்கதாப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. எதுக்கு தேவையான டோல்கேட்? காசு பத்தலையா? அதை ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா வேற பாதி போறோம்ல, அது பத்தலை. ஆமா நம்ம நார்மல் ஜிஎஸ்டி பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக கட்டுறோமா? ஆமா நம்ம கட்டுறதுல வந்து வரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு இடத்துக்குமே கலந்து ₹1 முட்டாய் வாங்கினா அதை கட்டி முட்டாய் வாங்கினா கூட அந்த 50 பைசா அவனுக்கு தான் கட்டணும். நீ வாங்கின சூட முட்டாயிலே 10 ரூபா வைக்கணும். பார்த்துக்க சூட முட்டாய் 10 ரூபா வைக்கணும். போருங்க எவ்வளோ லட்சத்துல போட்டுருக்கேன். அருமை. அதுலயும் பாருங்க சார், டிஎம்கே தான் சார். அந்த கொடி ஓகே ஏடிஎம்கேடா, அதுல டிஎம்கே ஒரு கட்டமா அவனு போட்டு வச்சிருந்தாங்க பாத்தியா? அது வந்து அறிவிச்சிருக்கா எதுக்கு கொடி வச்சுட்டு வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு. இந்த பாலமும் கட்டிட்டு இருக்காங்க போலப்பா. ஐயா தப்பா வந்துட்டோமோ? ஒன்னே மாதிரி வருது. அதான் நான் சொல்றேன். கரெக்ட் தானே. இப்பதான் முன்னாடி ஒரு கார் போச்சு. இப்படி போங்கப்பா. ஏன் ரோட விட்டுறியா மண்ணை வச்சு சொல்ற? சும்மாவே குழுங்குற பார்த்தாதான். ஆமா ஆமா ஆல்ரெடி குழுங்குறதுல எங்காவது சும்மா நிக்கிது. முடிய சொன்னேன்டா. சூச்சு வருது. சொல்லுங்க ஜாகிரகனே. அந்த ஏடிஎம்கே கொடி எனக்கு அடிச்சு விடுவான். அடே போட்டா என்ன என்ன மாதிரி டிஎம்கே? அதான் உதய சூரியன். ஏ சூரியன் இங்க பாருடா. இங்க இருந்து ஸ்டாலின். தளபதி ஸ்டாலின். ஏ அத பாரு ஹிந்தில லீக் பாரு. இங்க இரு. தளபதி ஸ்டாலின். அட பைத்தியக்காரன். ஏ என்ன முத்து கர்நாடகா ஹிந்தில லீக்ரா. ஹிந்தில நேஷனல் ஹைவேஸ் NHAI அவங்களோட என்ன அச்சுடா. நான் தான் சொல்றேன் ஹிந்தி. ஏய் அச்சப்பா ஸ்டாலின் அது. இரு டேய் நீங்க என்னடா இப்படி அங்க ஸ்டாலின் நோட்டி இருக்கு, பக்கத்துல எடப்பாடியார் நோட்டி இருக்கு. சார் பாத்தீங்களா? அங்க ஸ்டாலின் நோட்டி இருக்கு, பக்கத்துல எடப்பாடியார் நோட்டி. போட்டி ஸ்டாலின் பாத்தீங்களா இப்படி இருக்காரு? எனக்கு வந்து ஏடிஎம்கே போட்டேன். ஆமா இந்த சவரு உள்ள நடந்துட்டாயடா. அங்கேயும் திமுக தான் சார் போட்டிருக்கு. தெற்கு மாவட்டம் திமுக. எவ்வளவு பயிலுகளா டேய்.
ஏன்டா இப்படிமா குழப்படி வண்டிகளடா டேய். வேணுமோ உட்காந்து இவங்க காசு செலவு பண்ற மாதிரி எல்லாத்துக்கும் எங்க அப்பா எங்க இது எல்லாத்தையும் தோத்தேன் பேரை வச்சு ஓபன் பண்ணிடாண்டவே அதானே தோத்தேன் விடுங்க 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 யாருங்க டெம்பிள் சிட்டியா ஆமாடா இங்க ஒன்று இருக்குடா பப்ளிசிட்டி தெரியும் அதானே டெம்பிள் சிட்டி அதே மதுரை மாநாடு மதுரை மாநாடு மதுரை மாநாடு நடந்தது மதுரை மாநாடு இந்த விக்ரவாண்டிக்கு வச்சாங்கல்ல மாநாடு விஜய் மாநாடு அந்த மாநாட்டுக்கு ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க இந்த டிவிக்கு கொடியை வரிசையா போட்டுருந்துட்டு மேலே ஏறியா யோ எங்கேயா போகணும் அப்படி மேலே அப்படி மறப்பேன் என்ன கேட்டேன் எங்கே போகணும்னு கேட்டேன் மோதி கிடக்குறாங்க எங்களை பார்த்துமா எங்க யாரு பத்தியா மோதி ஆக்சிடென்ட் ஆமா அந்த சைடுல உண்மையா இருந்தா வருதுல்ல நேரா அந்த பக்கமே வந்திருப்பேன் கார்காரன் அது அப்படி டெம்போ இருக்கு இதுதான் இருக்கு அதானே டெம்போ கிரடா டெம்போ அந்த மாதிரி ஏறி நிற்கிறானே டெம்போல டீசல் ஃபுல்லா கீழே கொட்டிருச்சு தனியா டாட்டா காட்டி கையை வச்சு அவன் ஏதோ பாம்பு கொட்டிட்டு கையை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கேன் இங்க வந்து வைத்தியம் கொடுத்து போனாடா அந்த மறைஞ்சு வச்சுருவேன் மறைஞ்சு உள்ள போறது பசங்க சொல்லி கொடுப்பேன் பசங்க ஃபர்ஸ்ட் போட்ட விக்ரவாண்டியில எங்கேயா போகணும் அப்படின்னு என்ன கேட்டேன் எங்க போகணும்னு கேட்டேன் அப்படின்னா இந்த கொடியை பார்த்துமா எங்க போகணும்னு உனக்கு தெரியல அப்படின்னு விக்கிரவாண்டிக்கு 2 டிக்கெட்டு கொடியா அப்படின்னாங்க எடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வருவியா ப்ரோ எல்லாரும் எங்க ப்ரோ போறீங்க ப்ரோ மாநாடு பார்க்க போறோம் ப்ரோ ஆமா ப்ரோ சூப்பர் படம் சிம்பு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏய் இவன் வீட்டுல அடி வாங்கி சாப்பிடுற அங்க உள்ள போய் இம்புட்டு செலவு பண்ணி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி செலவு பண்ணி வேஸ்ட் அந்த பார்த்த மக்களுக்காவது கொடுத்துருக்கலாம் நல்லாவது வந்திருப்பாங்க அப்படின்னா சரி இவ்வளோ மெச்சூரிட்டியா பேசுறீங்களே நீங்க யாரு ப்ரோ அப்படின்னு மண்டையில உள்ள தலைமாவை கழட்டிட்டு பார்த்தா டிஎம்கே கொடுக்கிறீங்க அடே தாயோலி ஓடுறா இன்னொரு பக்கம் விஜய் பேசிட்டு நெஞ்சில் குடி இருக்கும்னு விஜய் போட்டுருப்பாங்களா கீழே அண்ணா போடுறா சவுண்ட் ஏத்துறாங்க திட்டுப்பாங்க இந்த பக்கம் இன்னும் 10 பேரு அஜித் கடவுளே அஜித் நாங்க இங்கிட்ட பாலையா அப்புறம் அது ஸ்டாலினுக்காக ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க ஸ்டாலின் வாராரு அத உள்ள உட்காந்து ஒருத்தர் ரிங்டோனா வச்சிருந்தேன் போன் அடிக்க ஸ்டாலின் வாராரு விடியல் தர போறாருன்னு வந்து வரிசை ஒவ்வொருத்தனா வருவாங்க சொத்துரன் கொடுத்து ஆப் பண்றா இன்னொருத்த வந்து சொத்துரு கொடுத்து ஆப் பண்றா இன்னொருத்த சொத்துரு ஆப் பண்றா முதல்ல புண்படுத்திட்டே இருக்கீங்களா கொடூரமா பண்ணிடுவாங்கடா மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு போர்டு கிடக்கு இல்லையா இது ஒரு பர்பஸ்க்காக கீழே சாய்ச்சிட்டு புதுசாக ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அது என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த பால வேலைக்காக டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த போர்டு என்ன போர்டுன்னு தெரியாத அளவுக்கு இவங்க கட்சிக்காக இவங்க ஒரு போர்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நாங்களே பார்க்காம போய் இப்போ சப்போஸ் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க கட்சியாக வந்து எங்களை பார்க்கும். அவாய்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பப்ளிக் பிளேஸில் அவாய்ட் பண்ணுங்கள். கரடியா பிடிச்சாச்சு கரடியை பிடிச்சியா கரடி இந்த இருக்குல்ல கரடி பக்கத்துல ஒரு நாய் உட்காந்து கதை கேளுங்க. பக்கத்துல யார் விஜய் நாயா நக்கல்யா அவனுக்கு இருக்கு கருப்பு கலர் நாய் போடா வரும்போதெல்லாம் ஊட விட்டுட்டே வேலையா பிடிச்சாச்சு இல்லடா நல்லா காட்டுறா பாருங்க இது போட போறியாங்க அதுல 2 hours later. போன் வந்துடும் ப்ரோ தள்ளி வாங்க ப்ரோ
எடுக்கவே முடியாது. நாங்க இதுதான் மொத்தமா தோணுது. ஆளே இருக்க மாட்டாங்க. 1 hour later. அப்படியே வராங்க. தண்ணியில விட்டாதீங்க. ட்ரெஸ் மாத்த முடியாது. சரி ஏற மாதிரி இருந்தா ஏரியாவது நாங்க போய் உட்காந்துக்கலாம். எங்க வீடியோ ஆன் செய்து காசிமேட்டு பச்சை மிளகா. ஆனா இங்க இருந்து எடுத்தா போல. இருண்டா இது தண்ணி. எனக்கு வெளியில விடு. டேய் வேணாம். ஒரு நிமிஷே உள்ள போய். டேய் சோமவா எடுக்கவே முடியாது. The next morning. டிடிசி வருமா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் தெரியல. இருக்கிற எல்லா இடத்துக்கும் கூட்டு போகிறாங்க. ஏண்டா இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் எப்படி இருக்கிறதே 10 அடி இருக்கு. இப்படி திருப்பிடுறா இல்லை எனக்கு புரியல. இதுவே 10 அடி தான் இருக்கு. லேண்ட்ஸ்கேப் எங்கே இருக்கு வேறு? நான் இப்படியே கடிச்சு போயிடுவேன். வாடா என்ன வீடியோ போடுற ஈஸியாக இருக்குண்ணா. வாடா என்ன ஏய் நசுக்கி போடுச்சுக்கானுங்க. பாவண்டா அது தலைவர் தாண்டா தெரியும். குண்டியோலி லேண்ட்ஸ்கேப்பில் போட சொல்கிறானுங்க. லேண்ட்ஸ்கேப்பில் போட்டால் நமக்கு பாதி வராது. இப்படி போட்டால் முழுசா வரும்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏதோ காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறானுங்க. கல்லா இருக்குங்க. கல்லா இருக்கு. ஏய் இது என்னடா ஊரு பேர் வந்து வச்சுடா. குண்டூர் டேமா ஏதோ ஒன்று. குண்டூர் டேமா? குண்டூர் டேம்ல கையா. குண்டூர் டேம் மேலே வரைக்கும் கூட்டு போகிறோம். மிஸ்ட் இருக்கா? மிஸ்ட்டை பார்க்க போகிறோம் நாங்கள். யானை மணி சவுண்ட் கிடைச்சா யானைக்கு ஏன்டா படுத்துற? கோயில்ல யானைக்கு இல்லையா? இதெல்லாம் ஏறி முன்னாடி போயிட்டு இருக்கு. நம்ம சரி ஏதாச்சும் செருப்பு மீறி எடுத்துகிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா ஒரு கல்லா இருக்குங்க. ஏறி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எங்கள் நண்பர்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வராப்புல. இது வரைக்கும் ஏறினது கிடையாது. ஆமாம் ஃபஸ்ட் டைம் எல்லாருக்கும் ஏறுறது கிடையாது. ஒன்றும் பண்ணதில்லை. கால் வலுக்குது. ட்ரெக்கிங் போனால் அவ்வளோ கஷ்டம். அப்படி இருக்கு. செருப்பு கொடூரமா இருக்குங்களா? செருப்பு போடாமல் அங்கே இனிமேல் வர்றது. ஆனால் செருப்பு போடாமல் வர்றது வந்து கஷ்டம். குத்தும் நம்ம காலில். செருப்பா போடுறாங்க. இது வந்து பார்க்க ஒரே மாதிரி தெரியுது. ஆனால் நாங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டோம். நிறைய ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தோம். ஒரே மாதிரி தெரியுது எல்லாம். போயிட்டே இருக்குடா. ஐயோ இதுக்கு இது இல்லையா? ஒரு எண்டு போயிட்டே இருக்கு. சார் முடியும் இல்லையா? அவ்வளோதான்ப்பா. அவையார் குச்சி உண்டு. இதை பேர் அவையார். ஆம்பளை அவையார். ஐயோ போயிடுவோமா? இவ்வளோ தூரம் வந்துட்டோம். கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுவோம். அங்க எல்லாரும் யானையை பார்த்து லைட்டா யானையை பார்த்துட்டு அப்படின்னு பார்த்து கொம்பை இறக்க போறேன். ரோசு வீடியோ எடு. அப்படியே வாக்குமூலம் கொடுத்துறட்டும். யானையை மீட்டு கொண்டால் வாடா வாக்குமூலம் கொடுறா. வாடா நீ தான்டா வாடா உறுப்பில்லைன்னு சொல்லிடு. சொல்றா டேய் ஜாய் சொல்லுப்பா. சொல்ற அது போற இதை பாருங்க எப்படி போகுதுன்னு. எது அவையா நடந்து போகல. பெரிய இது இப்படியே போ. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கேன். குச்சி நோண்டிட்டு இந்த மாதிரி தான் தண்ணியில இறங்கி போனா ஈஸியா கீழே போயிடலாம்டா. அன்னைக்கு அப்பா போனமா போகலாம். ஐயோ வாய் நல்ல வார்த்தை வந்தா நல்லா இருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மறுபடியும் வளைஞ்சு போகணுமா? டேய் இல்லைண்டா பாத அண்ணே எனக்கு சரி வாங்க போய் பார்த்துட்டு தான் வருவோமே. என்னதான் இன்னைக்கு ஃபன் பண்ண கூட வந்தோம். இன்னைக்கு நம்ம நடக்காம விஜய் இந்த இடத்துல ஏன் பள்ளம் பாத்தியா? அந்த தண்ணியை அடிச்சு திரும்பினதுனால 50 மண்ணையும் காலி என்னமோ கதை சொல்றாங்க. உண்மையா என்னன்னு கூட தெரியாது.
மழை பெஞ்சு வெள்ளங்களே வந்துடாமடா, போறதுக்கு பாதையே இல்லை. வந்தா 4 நாள் வீட்டுக்கு எடுத்துட்டு சார். வந்தா 4 கிலோ வீட்டுக்கு எடுத்து போய் இப்படி இருக்கானுங்கிறது. ஏ வெள்ளம்னா தண்ணிடா. விஜய், ஒரு பிள்ளையும் கிடைக்காம ஏன் இப்படி இருக்கான்னு இப்பதான் உண்மை தெரிந்து விட்டது மக்களே. இன்னொரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க, ஜாய்க்கு வந்து லவ்வரும் கிடையாது, கல்யாணம் ஆகாதான் எங்காவது சன்னியாசாவை போறாரு. பார்த்துக்கோங்க, இவர் தான் அவரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எல்லா பொருளும் நோட் பண்ணிக்கோங்க. அவளை தவிர வேறு எவளும் இல்லை. இப்படிதான் சொல்லுவாரு. அவங்களே வந்து என்ன சொல்றது, ஒரு முக்கியமான விஷயம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, பர்சனல் மேட்டர்ஸ் நான் சொல்லல. ஓகே, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. என்னடே ஐயா வந்துட்டு ஒரு பால்ஸ் பார்க்காம ஏய் எண்டுக்கு வந்துட்டோமா என்ன? இதான் எண்டா? ஆமான்னு நினைக்கிறேன்டா. பாதை எடுத்துக்காம இல்லை, அங்கே சைடில் ஒரு பாதை இருக்குமா? பாதை மாதிரி போயிடாமடா நம்ம. தங்கிடுவோம் நைட்டு. இல்லைடா பாதை தெரியாது, அந்த மேப் வராது. பேராமையா படகு பேராண்மை செடி எல்லாத்தையும் உடச்சுட்டே போங்க. இல்லைன்னா ஜாய் ஒவ்வொரு மரம் சொல்ல வேண்டியது இந்த இங்க பாதை ஏ பாதம் இருக்கு, ஏ பாதை இருக்கு. அங்க என்ன இருக்கு அப்படி? யானை படம் போட்டிருக்காடா, யானை வரும் போல இருக்கு. பாதை இருந்துருக்கு. பாதை இருந்திருக்குடா. அந்த மனுஷெல்லாம் போயிருக்காங்கடா, மனுஷெல்லாம் போயிருக்காங்கடா. வர்ற பாதை இங்க எப்படிப்பா செங்கல் கொண்டாந்து கட்டினா இங்க காம்பவுண்ட போறீங்க? மேலே என்ன அப்படி? ஏய், இந்த ஃபால்ஸ்லாம் வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டிப்பா. உள்ள போவே ஏய் போச்சு, நம்ம போறது வேஸ்ட். ஏன்னா இந்த மலை ஏறி இருந்தாரு, அங்க போதும் பாதை அந்த இருக்குது. வேணாப்பா, நீ வேற எங்கேயோ போயிருமா? வேணா ரிட்டர்ன் ஆயிடும். இந்த விஜய் இங்க பாத்தீங்கன்னா மிஸ்ட் மேல தெரியுதா? இந்த மிஸ்ட் கண்ணி போடணும். ஏறி வீயா அப்படி திரும்ப போல வி ஷேப்ல. கீழே இங்க இருந்து மிஸ்ட் தெரியல, ஆனா எங்க கணக்கு தெரியுது. உங்களா பார்க்க முடியல, நாங்க அதுக்கு தான் ட்ரை பண்ணோம். நாங்க ஃபெயில் ஆயிட்டோம். கூகுள் மேப்பை போடுறோம். ஆமா, இங்க கூகுள் மேப் சும்மா ஒழுங்கா கட்டாது. நம்ம கூகுள் மேப் வேற லெவல் ட்ரெக்கிங்க. வந்தா ஆய் போனோம் குண்டிகள் ஒரு ஜாலி. இந்த ஜாலி யாருக்காவது கிடைக்குமாங்க? கூமாப்பட்டியை விட பெரிய இடங்க இங்க இது. வாங்க, நீங்களும் வந்து கழுவிட்டு போங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தா கடைசியில் எந்த மாதிரி ஆக்கி விட்டு எங்களை திரும்ப சொல்லுப்ப கட் பண்ணிடு. கட் பண்ணுறச்சு நான் பார்த்து. சாமிலாம் கும்பிடுறாங்கடா கோயில்ல. எங்கப்பா அப்ப என்ன செப்பல் போட்டு போறேன்? அதான் போவே இல்லையா? இல்லை, செப்பல் போட்டு போறேன். ஏன் கேளுங்க, எது கட் பண்ணுவியா? சேவாங்க சேவாங்க. ஒண்ணுமே இல்ல, டைரக்டா அடிக்க மணியில. ஒண்ணுமே இல்ல, டைரக்டா அடிக்க. 5 minutes later. காட்டுக்கு விருந்து. ஜாய், இந்த கல்லு ஓரமா இப்போ கொஞ்சம் தள்ளி. கல்ல ஏறாம கல்லு ஓரமா போ. ஆமா, இவங்க அமேசான் காடு போறாங்க, ஒழுங்கா போடா. என்ன மாப்பிள்ள அப்படியே போ. அங்கே ஒரு பைத்தியம். ஒரு சின்ன இடத்துக்கு போறதுக்கு என்ன பாடுபட்டு போறாங்க பாத்தீங்களா?
வாங்க நம்மளும் போவோம். அட கொப்பத்தா இல்ல அவன் காலையும் தட்டி விட்ட நீ அவளை வையா. ஏய் ஏய் சரி வா. செப்பல் எது செப்பல் என்ன செப்பலே கலந்துச்சா? செப்பல் போயிடாம தண்ணியில எம்மாடி என்னடா இது உள்ள ஒரு பொந்து இருக்கு. நான் அவ்வளோ மாட்டேன் காப்பிடாது. செம்ம வேற லெவல். தண்ணி நீட்டா இருக்கு. சுத்துது வீடியோவா? ஆமாப்பா இங்க தாங்க. அவ்வளோதான். இந்த இடத்துக்கு வர சொன்னா இவ்வளோ நேரம் ஆக்குறாங்க பார்த்துக்கோங்க. இவனை பாருங்க பூமாப்பட்டியில் இருக்கிற மாதிரியே பண்ணி தெரியாங்க. ஏய் இது பேர் என்னடா? கலுங்குபடிடா. கலுங்குபடிடா பூஞ்சாடு. என்ன நடக்குதுங்க? அங்க ஏதோ கூத்து நடக்குது. என்ன நடக்குதுங்க? இல்ல இப்போ ட்ரெஸ் மாத்தோம்ல போடுவோம். அங்க போன மாத்தோம்ல அப்போ போது எல்லாரும் அதே ஒரே மாதிரி. நெக்ஸ்ட் இது இந்த இடம் தான் பார்த்துக்கோங்க. நேரமா கரெக்டாக வச்சுருந்து பேசிட்டு வர நேரம் மட்டும் வைக்க முடியல கரெக்டாக. இந்த இடம் தான் நெக்ஸ்ட் வந்தது. ஏய் இது ஃபர்ஸ்ட் இல்லை, இது செகண்ட் வந்தது. இது ரெண்டாவது வந்ததுடா. அட பைத்தியம். அதுக்கப்புறம் இதாண்டா வந்தா ரிவர்ஸில் வரேன் நான். சார் தண்ணி கம்மியாயிருச்சு. ஆமாம் தண்ணி கம்மியாயிடுச்சு. முன்னாடி பண்ணப்போ நல்லா பெருசாக போயிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஏய்யாம்மா இப்படி தான் ஐயா போகணும். தண்ணி என்னையா முழங்கால அளவுக்கு வருது. இல்லை நம்ம போகிற பாதை சரியில்லையா? மீன் குஞ்ச புடி எடுத்துகிட்டு போவோம். புடி இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க. அதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? விஜய்க்கு சரியா இவர் தான் முதல்ல வந்திருப்பார். நம்ம அடுத்து பார்த்ததில்ல செகண்ட் வந்திருப்பாப்புல. நம்ம ஃபஸ்ட்டு வருஷம் காட்டினது தான் தேர்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் போனோன்னா உண்மையில திருப்பி வந்துருப்போம். வேற ஒன்றும் இல்லை. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அது நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கா? சொன்னவர்களே சும்மா கண்ணாடி மாதிரி வருதா தண்ணி? சாரிப்பா ஐயம்மா. போகிறப்போ இல்லையாப்பா இவ்வளோ முழங்கால அளவுக்கு இருந்துச்சு. நான் தாண்டி வந்துமா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேமுக்கு வந்துட்டோம். டேமில் அங்கே தூரத்தில் தண்ணி விழுகிற தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேமுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. அந்த தண்ணி தான் இங்கே ஓடிட்டு இருக்கு. ஸோ குளிக்க போகிறோம் வாங்க. இதை பார்த்து உங்கள் வீடியோ எடுத்துட்டு ஓரத்துல இருந்து தண்ணி வருது. இது தனியா ஒரு ஆறு குட்டி அருவி. அதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்கடா டேய் பவர் பேங்க். அதுக்காக ஏப்பா நலச்சி என்ன குளிர் இதாயிருமா? நலச்சி போங்கப்பா காலை தண்ணியில. போற வரைக்கும் எடுப்போம்ப்பா. அவ்வளவுதான்ப்பா. அங்கிட்டு இருந்து ஒண்ணு வருது வேறு விஜய். போற வரைக்கும் எடுப்போம்ப்பா. இந்த பாதையிலேயே ஒண்ணு வருது. பாதையிலேயே குட்டி மினி அங்க பாருப்பா விழுகுறது. விழுகுறது தெரியுதா கைஸ்? சரி எனக்கு ஒன்றும் கேட்டுச்சு.
சேராக கிடக்குது. ஸோ கைஸ் இதில் ரொம்ப ரொம்ப ட்ரக்கிங் நம்ம போனோம். ட்ரக்கிங் மாதிரி இந்த ஹிடன் பிளேஸ் உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டு நாங்கள் போன எல்லா இடத்தோட லொக்கேஷன் அனுப்புகிறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வழியாதான்ப்பா நம்ம வந்தோம். எது வழியா? இது வழியா தான் நம்ம வந்தோம். இது வழியா பசங்க வந்தா? ஆமா, இந்த பாதை வழியா வரும்போதே ஜாவன் சொன்னால, அப்பா இவனுக்குள்ள ஒரு ஆறு ஒன்று கிராஸ் ஆகுதுப்பா, பாலம் இருக்கு அப்படின்னு. நீ தூங்கிட்டு இருந்திய. ஆமாப்பா, நீ சொன்னீலடா. ஆமா, நீ கூட ஒரு பாலம் அப்பா, இந்த பாலம் அப்பா தண்ணி அந்த இது செம்மையா இருக்கு. ஓய் உழுகுறத பாருங்க கைஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அப்பா இந்த சரிக்கு விளாண்டாங்க சொன்னேன்ல, இதே நம்ம தூரமா அப்பயும் போத பார்க்கும்போது ரொம்ப தூரமா காமிச்சிச்சு. அப்ப கரெக்ட்பா, நம்ம இப்படி குற்றால வழியா வந்ததுனால பக்கம், நம்ம அங்க வந்தோம்னா நேரம் இந்த ஊருக்கு வந்திருக்கும் போல. நம்ம அங்க பார்த்தோம்ல இதுகிட்ட ஸ்ரீலூத்தூர். ஆமா ஆமா, இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். இது போகணுமா? அது மேலே போகல. இந்த அவங்க மேலே தரேன். ஃபாரஸ்ட் ரெடியானே இறங்குறதுக்கு இல்ல, இறங்கப்பா. இது வந்து நம்ம போட்டோ எடுக்கிறது. நம்ம மேலே போவாங்க, இந்த அது மேலே குளிக்க எதுக்குன்னே போக. இங்க போட்டோ எடுக்க. ஸோ கைஸ் ஒரு ஹிட்டனான ஒரு பிளேஸு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. யாரும் இங்கே கீழே கூட குளிக்கிறாங்க. மாசான இடம், வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகிடும் போல விட்டா. மேலே ஏறி போக வேண்டியதே, நமக்கு இல்லாத இடமா? ஆனால் சாக்கடை தண்ணி மாதிரி போகுது. ஓ இதுதான் இங்கே வந்து விழுகுதோ. இப்போதைக்குன்னு குறுக்கு பாதையில் போக வேண்டிய சூழ்நிலை, அது வழி இல்லை. மேலே போகணும், டேம் மேலே கடவுளே, இங்கே பாருங்க கைஸ். அண்ணே சாச்சி கைஸ், இங்கே பாருங்க கைஸ். நீங்களே அங்கே பாதை இல்லை, இங்கே இருக்காங்க. ஆளுன்னு நினைக்கிறேன். அளந்தேன் எப்படி தெரியும்? எனக்கு என்னமோ இந்த இடம் பண்ணிக்கிட்டு இருக்காத, சேஃப் இல்லைன்னு தோணுது. யாருங்க அவ்வளோதான் சார், ஆழமெல்லாம் இல்லை சார். இங்கனக்குள்ள நடுவுல வைக்கிறா காலை. நடுவில் தான் பாருங்க, நடுவில் தான் இருக்கு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வா இங்கே இருப்போம். அத்தாடி, இப்போ ஜம்ப் பண்ணுறதே ஒரு மாதிரியா இருக்கு. குதிக்கிறதுக்கே பயமா இருக்கு. நீங்க ஒன்றும் பதறாதீங்க, அவ்வளோலாம். அத்தாடி மலை பக்கத்துல. ஸோ ஆக்சுவலி மே வழியாக வரணும், தப்பாக கீ வழியாக வந்துட்டோம். பட் சூப்பரான பிளேஸ் கைஸ். டேமு அது சைடு தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்குது. பார்த்து போட்டோ எடு. ஓகே, தொட்டாச்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மலைக்கு நடுவில் இங்கே ஒரு தொட்டோன்னு சுருங்கிருச்சு. உங்க பயாலஜில படிக்கலையா? என்னடா இது விடுறா. நானும் பயாலஜி ஸ்டூடெண்ட்டுதான். அதனால மேக்ஸிமம் எனக்கு இந்த செடி ஒடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. அதனால பார்ப்பேன். பார்த்தாவே தெரியும். இந்த இடத்துல இது இழுத்தோம்னாவே இந்த வராது, சுருங்கிருச்சு. One eternity later.
ஒன்று ஸ்கேரேஜ் ஒன்று போயிடுச்சு. அவங்க கார் அடிக்கணும் வர்றாங்க. நம்ம அப்படியே வந்துடலாம் போல. அங்கே ஒரு வீடியோ எடுக்காப்புல எப்படி வழி இருக்கு. ஓ இதுல ஏறி போனா தான் வழி போக முடியும் போல. அங்கே ஒரு இது இருந்துச்சுல இந்த இறங்குற மாதிரி இல்லை. தண்ணி வரல நல்லா வரும் கீழே நகர்த்திட்டு இன்னும் போக ஏறிட்டே போகல. இது ஒன்று தண்ணி குறைச்சு அதிகமாக வரும். கட்ட நல்லா தண்ணி நிறைய வரும். நாங்கள் வரும்போது நல்லா மழை பெஞ்சு யானை இருக்கும் போட்டிருக்கு. யானை இருக்கும் போட்டிருக்குப்பா. இந்த பக்கம் வந்து நிறைய இருக்கு. அதனால அவங்க வந்து இந்தியா எதுவும் போக்குறாங்க தனியாக அதோடு புளி அதில் புளி போட்டுருக்காங்க. அதுக்கு இப்போ தண்ணி இருக்கிற அளவுக்கு வந்துட்டோமா. எங்கேயோ இடையில ஒரு இடத்துல பள்ளத்தில் நீர் இல்லை. கீழே மேட்டில் ஏறிக்கலாம். அது வளர்ந்து பெரிய நிறைய இருக்கு. ரோடு வளைஞ்சு போகுது. கீழே ஒரு இது இருக்கு. கீழே பார்த்தா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிடுது. சரியான தண்ணி, செம்ம தண்ணி. இது அடுக்கு மேலே வழியை தான் வேலை வச்சுருக்காங்க.
ஸ்லோவாக தான் இருக்குது. இந்த வருது இந்த சரியான இது. நல்ல மேல இருக்கு. சிங்கிள் ஒன்று இருக்கு. செம்மையா இருக்கு. மேல சரியான மேடு. ஆஹா சரியானது. ரைட்டு வந்துட்டோம். பங்காளி நிறைய பேர் இருக்காங்க. ஜாயிஸ் நிறைய இருக்காங்க. நிறைய ஜாயிஸ் இருக்காங்க. வந்திருக்கிற இடத்த பாருங்க. பால் இருக்கியா? ஆமா, எங்கால் பால் குடிச்சு வர போறாப்ல. பால் குடிச்சே பழகும். ஆனா இதுல பழப்பம் படிக்கட்டுல இருமாடா. இவங்கள பாருங்க ஓரா பண்றாங்க. இங்கிட்டு குடிக்கிறேன். அருவி பார்த்தவங்க அருவி நல்லா பெருசா இருக்குது. எல்லாரும் என்ன ஊட்டிடுறாங்க. எல்லாம் கேமரா ரோல் ஆகுறாங்க. நான் மட்டும் ரோல் ஆகல. ஏன் நான் கேமராமேன். ஏய் செம்மையா இருக்குடா இந்த பிளேஸு. ஏறுறதே சும்மா வேற லெவலில் வச்சுருக்காங்க படிக்கட்டுலேருந்து. ஆ இங்கே என்ன பண்ணுறாங்க? போட்டு எடுக்கவாங்க. இங்க இருந்து போய் மேலே ஏறி அங்கே எடுக்கலாம். இறங்கணும்பா. இதுல போய் அது மேலே தான் உள்ள மெயின்ல இறங்கணும். ஓ இதில் ஏறி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏறி இந்த இடத்துல போய் குடிக்கணும். இப்போ ஆனால் இப்போ விட மாட்டாங்க. நிறைய வந்து உழுதுதான் மேலே இருந்து. அதனால தான் இப்போ அலோடு கிடையாது. ஓ கல் வந்து விழுதுன்னு சொல்கிறாங்கப்பா. மேலே போமா? இந்த அவங்க வந்தவனா தாங்க ஃபோட்டோ எடுத்துட்டா. ஓகே பிளான் கேன்சல். நம்ம திருப்பி மேலே போகிறோம். மேலே இருந்து இருக்க போகிறோம். வாங்க போ. ஜாயி ஏ ஜாயி குற்றால அருவியில் குடிச்சது போல் இருக்குதா அப்படின்னு பாட்டை போட்டு இந்த இடம் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவோம். ஓகே இது குற்றால அருவின்னு சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம். பட் இது வேற இடம். இது வந்து பால் அருவி. ஓகே பால் அருவி. நாள் வலிக்குதுல மெதுவா போடாடே. இதான் ஷூட்டிங் ஸ்பாட். இங்கே தான் போயிருக்கோம். அது மேலே ஏறிந்து குளிச்சான். அதெல்லாம் என்னன்னா அடி அதான் குளிச்சோமே. தண்ணி ரொம்ப வருதுண்ணே முன்னாடி. இப்போ தண்ணி அதிகம். அது வர ஃபோர்ஸை பாருங்க. இல்லை ரொம்ப அதிகம். இந்த நாங்கள் குளிக்கும் போது வந்ததை விட இப்போ அதிகமாக இருக்கும்.